அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. ஆர்ஜி கார் மருத்துவமனையில் சஞ்சய் ராய் அப்படிங்கிற நபர் ஒரு பிஜிடி மாணவியை செய்த கொடுமைக்காக அவர் கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படிங்கிறது மிகவும் குறைந்த தண்டனை அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் வழக்கு தொடுத்திருக்காங்க மக்களே. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் சஞ்சய் ராயோடைய அம்மா கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவங்க அம்மா சொன்ன விஷயங்களை பற்றியும் அதே மாதிரி கோர்ட்டில் நீதிபதி கிட்ட சிபிஐ தரப்புலேருந்து அப்பியர் ஆன அட்வொகேட் இட்ஸ் ரேரஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ நீதிபதி சொல்லியிருக்காரு, இட் இஸ் நாட் த ரேரஸ்ட் கேஸ் அட் ஆல் அப்படின்னு பேசியிருக்காரு. ஏன் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இன்று கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜி கார் மருத்துவமனையில் சஞ்சய் ராய் அந்த பிஜிடி மாணவி செய்த கொடுமைக்காக நீதிமன்றம் அவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுத்துருக்குறாங்க. தூக்கு தண்டனை கொடுக்கப்படலை, அப்படி தூக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க மக்களே. இந்த வழக்கை விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது தானா அப்படிங்கிறத சரிபார்க்கும் விதமாக சிபிஐக்கும் சம்பந்தப்பட்ட இறந்து போன மாணவியுடைய பெற்றவர்களுக்கும் குற்றவாளிக்கும் சம்மன் அமைச்சிருக்காங்க. ஸோ இவர்களும் இதுக்கான ரிப்ளை கொடுத்துட்டு இது விவாதம் பண்ணப்பட்டு விவாதத்திற்கு பிறகு இது இந்த வழக்கு ஏற்றுக்கக்கூடிய வழக்கா, விசாரணைக்கு உகந்த வழக்கா அப்படிங்கிறதை முடிவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கு சிபிஐ தரப்பு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையுமே கொல்கத்தா அரசாங்கம், அதாவது மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த வழக்கை தொடுக்க முடியாது. ஏனென்றால் சிபிஐ தான் அந்த கேஸை விசாரிச்சிருக்கிறாங்க. அப்போது அப்பீல் போகிறது தான் சிபிஐ தான் போனமே தவிர மம்தா பானர்ஜி போக முடியாதுன்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிபிஐ தரப்பு விளக்கத்தையும் கேட்டுட்டாங்க. இதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட அந்த இறந்து போன மாணவி பெற்றோர்களும் ப்ளஸ் குற்றவாளி தரப்பும் கேட்டுவிட்டு தான் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துப்போம் வேணாமா அப்படிங்கிறத முடிவுக்கு வருவோம்னு சொல்லியிருக்காங்க கொல்கத்தா உயர்நீதிமன்ற மக்களே. 27/1 இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு வழக்கை மம்தா பானர்ஜி தொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம உத்து பார்க்க வேண்டும். ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஜி கார் மருத்துவமனை சம்பவம் வந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அடுத்த நாள் எஸ்ஓசியே பாதுகாக்கப்பட வேண்டும். அடுத்த நாளே அது உடைக்கப்பட்டது ஃபார் ரெனோவேஷன்ஸ். அதே மாதிரி மம்தா பானர்ஜி அரசாங்கம் இந்த வழக்கை சரியாக விசாரிக்க மாட்டாங்க, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் தரப்பில் ஒரு பெட்டிஷன் போடப்பட்டது. ஸோ இப்படி நீங்கள் செஞ்சும் என்ன கிடைச்சிது? தூக்கு தண்டனை கிடைச்சிதா அந்த சம்பந்த சஞ்சய் ராய்க்கு அப்படின்ற விஷயத்தை வெளிக்காட்டுவதற்காகவும், இதே நாங்கள் பண்ணியிருந்தால் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருப்போம் அப்படிங்கிறதை சொல்லும் விதமாகவும் இது பக்காவான ஒரு அரசியல் மோட்டிவாகத்தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது மக்களே. இப்போ இந்த வழக்கில் ஏன் தூக்கு தண்டனை கொடுக்கப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னால் கொல்கத்தா மக்கள் மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸுடைய கம்யூனிட்டியே பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க சஞ்சய் ராய்க்கு. ஆனால் இந்த வழக்குடைய விசாரணை போகும் பொழுது நீதிபதி சொல்லியிருக்காரு, இட் இஸ் செக்ஷுவல் அசால்ட் கேஸ், நாட் தி ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ். த கிரைம் டஸ் நாட் மீட் த கிரைட்டீரியா ஃபார் த டெத் பெனால்ட்டி. இது ஒரு அசால்ட் கேஸு, செக்ஷுவல் அசால்ட் கேஸு. அதனால இந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க. இது நாட் த ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கிடையாது. இந்த குற்றங்கள் சுமத்தப்பட்ட குற்றங்கள் டெத் பெனால்ட்டி கொடுக்குற அளவுக்கு கொடூரமானவை இல்லை, அதுக்கு தேவைப்படலை அப்படின்ற ஒரு வாதத்தை, அப்படின்ற ஒரு அப்சர்வேஷனை நீதிபதி கொடுத்திருக்கிறார் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் ஏன் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும் மக்களே. அதாவது இந்த சீல்டா செஷன்ஸ் கோர்ட் நீதிபதியான அனிர்பன் தாஸ் ஜே அவர்கள் இந்த வழக்கை விசாரித்துட்டு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சாட்சியங்கள் அடிப்படையில் இப்போ சொல்கிறாருனால், அந்த நபர் கொலை செய்வதற்காக மோட்டிவோடு வந்ததாக தெரியவில்லை அப்படின்னு அங்கே கூட ப்ராசிக்யூஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு ப்ராசிக்யூஷன் கொடுக்கப்பட்ட அந்த விஷயங்களை இது பர்ஃபெக்டாக ப்ரீ பிளான்டு மோட்டிவேட்டடான ஒரு செக்ஷுவல் அசால்ட் மர்டர் அப்படிங்கிறதாக தெரியவில்லை அப்படிங்கிறது நீதிமன்றம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது ஒரு மிகப்பெரிய வழக்காக இந்த வழக்கை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு நீதிபதி அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த வேர்டிக் கொடுத்ததுக்கு பிறகு இறந்து போன மாணவியோட பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெத் பெனால்ட்டி கொடுக்காது எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதை இவன் மட்டும் சம்மந்தப்படலை,
இதற்கூட இன்னொரு சம்மந்தப்பட்டிருக்காரு, அந்த சம்மந்தப்பட்ட நபரை ப்ராசிக்யூஷன் மறைக்கிறாங்க, ஸோ விசாரணை அதிகாரி சரியாக விசாரணை பண்ணல, ஸோ நாங்கள் இதற்கும் சேர்த்து அப்பீலுக்கு போவோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க இந்த சம்மந்தப்பட்ட இறந்து போன மாணவியின் பெற்றோர்கள், டிஃபேக்ட் கம்ப்ளைண்ட் சொல்லலாம் மக்களே. ஸோ ஏன் இந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குற்றவாளி சஞ்சய் ராய் அவனோட கடைசி வாதத்தை முன்வைக்கும்போது சொல்லியிருக்கிறான், இதில் நான் மட்டும் சம்மந்தப்படலை, என்னை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, ஒரு ஐபிஎஸ் அவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்ற வாதத்தை முன் வச்சிருப்பான். ஆனால் ஒரு ஐபிஎஸ் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை எங்கேயுமே சஞ்சய் ராயோடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லேயோ இல்லை விசாரணை பண்ணும்பொழுது கோர்ட்லேயோ அது அம்பலப்படவில்லை, வெளிப்படவில்லை. கடைசி நிமிஷத்தை இப்படி விஷயம் சொல்வதில் கோர்ட்டு திசை திருப்பும் விதமாகத்தான் பார்க்கிறது கோர்ட் அப்படிங்கன்னு நீதிபதி கூறியிருக்கிறார். ஸோ நீதிபதி அவர்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஐபிஎஸ் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது எந்த இடத்துல எங்கே ப்ரூவ் ஆகுது, திடுப்புன்னு கடைசி நிமிஷத்தில் சொல்லும்போது என்ன ஆகும்னால் கோர்ட் அஜிடேஷன் ஏற்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக விசாரணை சரி நடக்கலை அப்படிங்கிற அஜிடேஷன் ஏற்படும். இதை உருவாக்குவதற்காக சஞ்சய் ராய் பர்பஸாக இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு தான் கோர்ட் அப்சர்வ் பண்ணிருக்காங்க அந்த விஷயத்தை. ஸோ அதை எடுத்துக்கொண்டு இந்த சம்பந்தப்பட்ட மாணவியின் பெற்றோர்கள் கூறுகிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது மக்களே. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சஞ்சய் ராயோடைய அம்மா கிட்ட ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் போய் பேட்டிக்கு போயிருக்காங்க. பேட்டிக்கு போகும்போது அந்த அம்மா முகத்தை காட்டல, நான் முகத்தை காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, திரும்பி உட்காந்துருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் முகத்தை காட்டவும் கூடாது சட்டப்படி, ஏனென்றால் இவங்க முகத்தை காமிச்சிட்டாங்கன்னா இவங்க வெளியே போகும்போதெல்லாம் இவர் இந்த தாய் மீதும் இந்த பெண்மணி மீதும் அந்த சஞ்சய் ராய் மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை மக்கள் கக்கிடுவாங்க அப்படிங்கிறதால முகத்தை காட்டாமல் பேட்டி எடுத்துக்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்கள் மகன் தானம்மா அதுன்னு பேட்டி வைக்கிறப்ப சொல்கிறப்போ, என் மகனே அவன் கிடையாது கத்துறாங்க, பயங்கரமாக டெம்பரில் கத்துறாங்க, என் மகனே அவன் கிடையாது, என்னைக்கு இந்த குற்றத்தை அவன் செஞ்சான்னு நான் நியூஸில் பார்த்தனோ அன்னைக்கு அவங்க சொல்கிறப்ப நான் துண்டிச்சிட்டேன், அவன் மகனே இல்லை, அவன் பண்ண தப்புக்கு அவனை தூக்கில் கூட போடுங்க, என் கண்ணில் தண்ணியே வராது, நான் அழவே மாட்டேன், அப்படி ஒரு பையனை நான் பெக்கலன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப டெம்பராக கத்திட்டு உள்ளே போயிருக்காங்க மக்கள். ஸோ அவங்க குடும்பத்துலேயும் சஞ்சய் ராய்க்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது மக்களே. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் வழக்கு தொடுத்திருப்பது அப்படிங்கிறது இன்னும் ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். அட்டென்ஷன் சீக் பண்ணிருக்கிற இந்த வழக்கு ஜான் 27 அன்னைக்கு குற்றவாளி தரப்பிலும் அந்த டிஃபேக்ட் கம்ப்ளைண்ட் தரப்பிலும் கொடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு கவுண்டரின் அடிப்படையிலும் அந்த ஒரு அஃபிடவிட் அடிப்படையிலும் அதற்கு பிறகு பண்ணக்கூடிய டிஸ்கஷன்ஸ் ஆர்குமெண்ட் அடிப்படையிலும் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததா அப்படிங்கிறதை பார்க்க போகுது கோர்ட். விசாரணைக்கு உகந்தது அப்படின்றது இந்த கோர்ட் எடுத்துக்கிச்சுனால் எந்த கிரவுண்ட்ஸில் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நமக்குமே தெரில மக்களே. ஏனால் ஒரே ஹைகோர்ட் யோசிச்சு பாருங்களேன், ஹைகோர்ட்டே ஒரு தரப்பில் லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்கிறதை எதிர்த்து சஞ்சய் ராய் தரப்புலையும் 30 நாட்களுக்குள்ளே அப்பீலுக்கு வரும், அதையும் கோர்ட்டில் நீதிபதி விசாரிக்கணும். இன்னொரு தரப்பில் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, அதையும் இந்த உயர்நீதிமன்றம் விசாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 2 டிஃப்ரெண்ட் கான்ட்ரவர்ஷியலான ஒரு பெட்டிஷன்ஸை உயர்நீதிமன்றம் விசாரிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏனால் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளி தரப்பிலிருந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்க, அதே அந்த வழக்கில் வேறு மாதிரி ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி மாற்றி ஒரு விஷயத்தில் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறதே உயர்நீதிமன்றம் என்றைக்குமே ஏற்றுக்காது. ஸோ ஒரே ஆஸ்பெக்ட் தான் இருக்க முடியும். இதில் சப்போஸ் சிபிஐ தரப்புலேருந்து அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்குமெண்ட்டில் சிபிஐ தரப்புலேருந்து தூக்கு தண்டனை கேட்டிருக்கிறாங்க. தூக்கு தண்டனை கேட்குறப்போ நீதிபதி சொல்லியிருக்காரு, இந்த ஒரு வழக்கில் தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு அந்த அஃபென்ஸோடைய கிராவிட்டி இல்லை அப்படிங்கிறதை சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சிபிஐ தரப்பு வேணால் அப்பீலுக்கு போகலாம். ஆனால் இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுதுனால், மம்தா பானர்ஜி அவர்கள் போட்டுக்கூடிய இந்த ஒரு பெட்டிஷனில் சிபிஐ தரப்பு சொல்கிறாங்க, இந்த வழக்கில் மம்தா பானர்ஜி இந்த மாதிரி ஒரு வழக்கு தொடுப்பதை விசாரிப்பதற்கு உகந்ததாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. ஸோ சிபிஐ தரப்பு இந்த ஒரு வழக்கில் அப்பீலுக்கு போய் ஹையர் பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணுவாங்க சந்தேகம் தான் மக்களே. ஆனால் கண்டிப்பாக சஞ்சய் ராய் தரப்புலேருந்து ஒரு அப்பீல் வரும். ஸோ அப்படி வரும்பொழுது அந்த அப்பீலை வேணாலும் ஹைகோர்ட் விசாரிக்குமே தவிர, மம்தா பானர்ஜி போட்டிருக்கக்கூடிய இந்த அரசியலுக்காக போட்டக்கூடிய இந்த ஒரு நாடகமான ஒரு பெட்டிஷனை விசாரிப்பது சந்தேகம் சொல்லாமல் நினைக்கிறேன். கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.